சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. A sower went out to sow his seed, and as he sowed, some fell by the wayside, and it was trodden down, and the fowls of the air devoured it. Luke 8:5. విత్తువాడు తన విత్తనములు విత్తుటకు బయలుదేరెను. అతడు విత్తుచుండగా కొన్ని విత్తనములు త్రోవ ప్రక్కన పడి త్రొక్కబడెను, కనుక ఆకాశ పక్షులు వాటిని మృంగివేసెను. లూకాసు వార్త 8వ అధ్యాయం 5వ వాక్యం. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. லூக்கா 8:5. அன்பின் தேவ பிள்ளைகளே, விதையை குறித்ததான பெரிய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றார். ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்களானால் நாம் ரட்சிக்கப்பட்டதற்கான அர்த்தம் இல்லாமல் போய்விடும். தேவன் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக விதை என்ற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த பூமியிலே எல்லா இடத்திலும் விதைக்கின்றார். ஆனால் அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சத்ருவானவன் வந்து அந்த வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டபடியினாலே அவர்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு நரகத்தின் வாசலுக்கு கடந்து செல்கின்றார்கள். நம்மையோ தேவன் அன்பின் நிமித்தமாய் மீட்டெடுத்திருக்கிறார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொண்டதற்காக கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.